அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. Ôi, tay một so bỏ chết. Ôi, cho má cho ba trong kìa. Ôi. நேபாளத்தில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து அங்கு சுற்றுலா சென்றவர்களின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது நேபாளத்திற்கு டூர் போனவங்க அதில் 57 பேர் போயிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 20 பேர் மட்டுமே தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிய வந்திருக்கு. தற்போது மீட்கும் பணியானது அங்கே எப்படி எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர் நிலை என்னவாக இருக்கும்? இமயமலை நாடான நேபாளத்துல திபேத்தை ஒட்டிய பகுதியில தான் இப்ப வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அங்க ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளம், கிராமங்கள், அந்த நதிக்கரை ஓரத்துல இருந்த ஊர்கள், அங்கிருந்த வீடுகள், வாகனங்கள், நீர்மின் திட்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருக்கு. இன்றைக்கு காலையில திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டின் ரசுவா அப்படிங்கிற மலைப்பகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசுவாங்கிறதுலதான் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சியாப்ரோ, பேசி மற்றும் திமுரே இந்த ஊர்களில் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் சொல்லுகின்றன. அந்த வழியாக அந்த ரஸ்வா மாவட்டத்தில் ஓடக்கூடிய போத்தே கோஷி அப்படிங்கிற ஒரு ஆறுல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கால் காரணமாக தான் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஆற்றங்கரை ஓரமாக சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கும்பகோணம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து ஒரு 3 பேருந்துகள்ல சுற்றுலா பயணிகள் நேபாளத்திற்கு போயிருந்தாங்க. அதுல இந்த 3 பேருந்துகள்ல போனவங்கள ஒரு 57 பேர் இருந்ததாக தகவல். அதில் ஒரு 20 பேர் மட்டும் மீட்கப்பட்டிருக்காங்க. மீட்கப்பட்டவர்கள் ராணுவ முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மற்ற மீதமுள்ள ஒரு 2 பேருந்துகள்ல இருந்த ஒரு 37 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு அரசு இது குறித்து என்ன தெரிவிச்சிருக்கு அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் காணாமல் போன தகவலை தமிழக அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நேபாளத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூலமாக தமிழர்களை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. நேபாளத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு காரணம் அங்கு மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் மழையும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவலை தெரிவித்திருக்காங்க. தமிழக அரசு தமிழர்களை மீட்பதற்கான உதவி எண்களையும் அறிவித்திருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் தமிழக அரசு தன் சார்பில் அதிகாரிகளை அங்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளில் செய்து வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்கான உதவி எண்களை சொல்லியிருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ போன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பர்களை அறிவித்திருக்கிறாங்க. தமிழக அரசு தெரிவித்திருக்கிற செல்போன் எண்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. லேண்ட்லைன் நம்பருக்கான அந்த டோல் ஃப்ரீ போன் நம்பர்ஸையும் அறிவிச்சிருக்கிறாங்க. 24 மணி நேரம் இந்த நம்பர் இயங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து ஒரு டிராவல்ஸ் மூலமாக நேபாளத்திற்கு சென்றவர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்பதற்கான உரிய நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. நிச்சயமாக சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.